ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்னைம் ஆரஞ்சி. இந்த கேம் இப்போ தான் வந்தேன், ரோல் பண்ண சொல்லிச்சு பண்ணேன். 10 ஸ்னைம் வந்திருக்கு, அது ஃபைட் பண்ணுவேன் எல்லாத்து கூட. இப்போ ரோல் பண்ண சொல்கிறேங்க, பார்ப்போம் என்ன கிடைக்கிதுன்னு. ஃபின்னு ஏதோ ஸ்லைம் கிடச்சிருக்கு காய்ஸ். மறுபடியும் ரோல் பண்ணிட்டேன், இப்போ சன்செட்னு கிடச்சிருக்கு. நம்ம போன வீடியோ ஹைட் ஆர் டைன்னு போட்டோம்ல, அதுக்கு செம்ம வியூஸ் போயிடுச்சு, 300 வந்துடுச்சு. அப்பா, அதனால் இப்போ இவ்வளோ வரணும் நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். இவ்வளோ வந்துடுச்சு. அப்பா வராதுன்னு நான் நினச்சேன். டெசர்ட்டுக்கு எவ்வளோன்னா 400. மேப்பாக போவோம், பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த ஸ்லைமை வச்சு நம்ம ஈஸியாக போயிடலாம். டெசர்ட் அன்லாக் பண்ணலாம் கைஸ். தட் ஜோன் இஸ் லாக்டு டியூரிங் தி டுட்டோரியல். பேக் க்ளோஸு. காசு போட்டானுங்க. இது என்னது? க்ளோஸ் பேக். ஐயோ இது பண்ணிட்டேன். சன்செட்டை யூஸ் பண்ணுவோம். வாங்கடா ஏதாச்சும் ஈவில் ஸ்லைம்ஸ். டேம் போட்டிருக்கான். மோஸ்ட் ரோல்ஸு, பெஸ்ட்டு ரோலு, டெய்லி பெஸ்ட்டு ரோலு, மோஸ்ட் ரீபோத்லாம் இருக்கா இந்த கேமில். ஐயோ வாங்க முடியல. எல்லா கேமும் வந்தாலும் ரீபத். வாட்டர் ரோல் க்ளோஸ். ரோல் பண்ணுவோம் என்ன கிடைக்குதுன்னு. 2 into luck கைஸ். 2 into luck கைஸ். பக்கின்னு ஏதோ கிடச்சிருக்கு. earned 400 கைஸ். ஏதோ பக்கின்னு கிடச்சிருக்கு. என்னது இது? கூப்பின்னு ஏதோ கிடச்சிருக்கு. ரோல் பண்ணினே இருப்போம். நம்ம யாரே என்ன நிற்காத கைஸ். காசு போதாயி. லீஃபின்னு ஏதோ கிடச்சிருக்கு கைஸ். அன்லாக் பண்ண நெக்ஸ்ட் ஏரியா டெசர்ட். நல்லா இருக்கு இந்த இடம். என்னாச்சும் வாங்கடா வெளில. வாங்கடா இல்லைங்க, ரோல் பண்ணிட்டே சுற்றுவோம். ஃபின் 500 இருக்கே. போடே, இந்த ஏரியாவுக்கு வந்தால் பெரிய ஸ்லைம் எல்லாம் இருக்கணும் போல இருக்கு. இவன் 2 பேரையும் வச்சுருவோம். இவனுக்கு பெரிய ஸ்லைம் தான் போல இருக்கு. கொண்டுட்டோம் கைஸ். 350 ரூபா கிடச்சிருக்கு. இதை வச்சு என்னென்ன வாங்கலாம். அதெல்லாம் நம்ம ஸ்லைம் தானா? அடிங்கடா அவனை. அட்ரா போட்டு தாக்குடா அவனை. இன்னைக்கு அவனை சும்மாவே விடக்கூடாது கைஸ். ஒருத்தன் வந்துட்டான் கைஸ். நம்ம பின்னாடி சுற்ற அது வா. புட்றா அவனை. அட்ரா போடுறா. சரியான ஷர்ட் கிட்ட இருக்க. வரானு கூட வாங்கடா. மேலே ஏறுறங்கடா. மேலே ஏற முடியாதா? அட்ரா அவனை அட்ரா. இப்படிதான் சூப்பர். 2 பேரும் ஃபுட்பால் ஆடுங்கடா டேய். ஐயோ இது என்னது? இது ஏதோ ஒன்று. 1000 சம்பாதிச்சிட்டோம். அடிங்கடா அவனை. தினி ஸ்லைமு. இது என்னது? அடிங்கடா அவனை. அட்ரா ஓட்டு தாக்குடா. இப்படி அப்படின்னு அட்ரா. ஐயோ நம்ம ரோல் பண்ணின்னே இருப்போம். அது வந்துன்னே தான் இருக்கும். சன்செட்னு கிடச்சிருக்கு. அது நம்மளை தேடி வரோம். நம்ம ரோல் பண்ணின்னே இருக்கலாம் போல இருக்கு. இப்படி தான் நினைக்கிறேன். எத்தனை வருது? மியாவுன்னு ஏதோ கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, நம்ம ரோல் பண்ணின்னே இருப்போம். அது பாட்டு நம்மளை சேவ் பண்ணின்னே இருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறதுனா ஆக்ஸலோட்டல் கிடச்சிருக்கும் காய்ஸ். ஆக்ஸலோட்டல் மட்டும் கிடச்சிருந்த சரியான இதுவாக இருந்திருக்கும். ஜாலியாக இருந்திருக்கும். நல்லா இப்போ ஆக்ஸலோட்டர் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது.
சரி இருங்க. ஷாப். எனக்கு இது வேணாம். பேக் பேக் இதுவும் இல்லை. அப்கிரேடு 3 ஸ்லைம் ஸ்லாட்டு. லூட் ஓப்பன். ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாப்பா. சரி இப்போ நம்ம 3 பேரை வைக்கலாமா? நம்ம மியாவை வச்சுப்போம். மியாவ் கை சுற்றலாம். வந்துட்டான். அடிங்கடா போட்டுங்கடா 3 பேரும். சரியான ஷாட்டு. சாவனண்டா அடிக்கிற அடியில். நான் ரோல் பண்ணினே இருக்கேன், நீங்கள் அடிச்சுனே இருங்க. இந்த கேமே ஃபுல்லாக ரோல் பண்ணுறது தான் போல் இருக்குது. பார்த்ததில்ல, இப்போ தான் கற்றுக்கினேன் இந்த கேமை. ஆட்டோ ரோல் ஆன் கைஸ். இப்படியே வச்சுட்டா போதும் கைஸ். அது பாட்டிங் ரோட்டு ஹைட் எதுக்கு? ஓ மேலே ரோல் ஆகினே காட்டுமா? இந்த மாதிரி காட்டும் போல் இருக்குது. மேலே ரோல் ஆகி போனஸா? ஐயோ சன்செட் கிடச்சிருக்கு. என்ன அது இது? எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே இன்னும். கோல்டு ஒன்று ஏதோ கிடச்சிருக்கு. அது பெரிய இதா? மியாவை தூக்கி வச்சிடலாம். மியாவுக்கு இங்கே வச்சுட்டு மியாவை தான் பெரிய ஆள். என்னது இது கட்சின்னு? 0வா? ஓர்க்கா போடி. என்னவா இது? என்னது அது? நம்பி முடியல. என்னது இது கைஸ்? சரியான லக்கு போல இருக்கு இன்னைக்கு. நம்மளுக்கு ஓர்க்கான ஏதோ கிடச்சிருக்கு. ஒரே இல்லை சாவிச்சு. எம்மாடே பாவம் அந்த ஈவில் ஸ்லைம்ஸ். கைஸ் இன்னும் கொஞ்சம் தான். அட்ரா அவனை. அவனால் பாவம் கிடையாதுடா. வந்தாச்சு கைஸ். பை பண்ணலாம். அவனுங்களை அடிச்சுட்டு வாங்கடா. நான் போகிறேன்டா. பாய்டா. வந்துடுறானுங்க. பாயின்னு சொன்னான். அவ்வளோ பயமா இவனுங்களுக்கு? ஆட்டோ ஸ்லைம். யாருமே வர மாட்டேங்கிறாங்க. என்ன அது? நெக்ஸ்ட் 50 சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும். இவன் அடித்தா எவ்வளோ கிடைக்கும்? 50 பேர் அடித்தா போதும். 50 பேர் கிடைக்கிறதே கஷ்டமாச்சு. 2 பிளேயர் விளையாடுனா நான் ஆகப்படுறேன். ஆபி பண்ணலாம் நம்ம. ஆபி இதெல்லாம் விற்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். காசு நல்லா சேர்க்கணும். இவ்வளோதான் கிடச்சிருக்கா? ஐட்டம்ஸ் வாண்டு. என்ன இது விற்க முடியல? இவன் 21.6K ஏதோ வச்சுருக்கான். பார்த்துருக்கோம் இவங்கிட்டலாம். அடிங்கடா இவனை. போட்டு தாக்குங்கடா. விடாதீங்கடா. சரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். அவனை அடிங்கடா. வேறு ஏதாச்சும் வரானான்னு பார்க்குறேன். ஒரு நிறைய பேர் வரலாம். நல்ல கேம் தான் நினைக்கிறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறதுனா நல்ல கேமாக தான் இருக்கும். இதை பிடிங்க போடுறா. அவனை ஃப்ராங்கன்ஸ்டைனா? லக் பூஸ்ட்டு சீஸ் க்ளோஸ் லூட்டு. இருங்க 5000 கொடுத்து 4 ஸ்லைம் வாங்கிக்கலாம். 2 எனிமீஸா? ஆக்டிவேட் 3 எனிமீஸ். என்கிட்ட காசு இல்லை. க்ளோஸ் வேறு. இப்போ காசு இருக்குது. ரைட் பண்ணிப்போம். நம்ம இப்போ 2 எனிமீஸ்லேருந்து 3 எனிமீஸாக மாற போகிறோம். கொடுத்தாச்சு. குரூப்பு 4 எனிமீஸு. என்ன அது வித்தியாசமாக இருக்குது. 4 எனிமீஸ் வாங்கியா? 4 பேர் வர மணி. காசு ஈஸியாக சேர்க்க முடியாது கைஸ். ஏதோ கிடச்சிடு. அப்கிரேட்ஸில் போயிட்டு கோல்டன் ரோல் வாங்கி தான் பார்ப்போம். பிளேயர் ஓப்பன் ஐடியே இது வேறு நான் போனேன் தெரியாமல். க்ளோஸாக
பேக் பிளேயரு லக்கு 1லேருந்து 2 போவோம். க்ளோஸு ஓர்க்காவா. ஏய் இது அவன் ஸ்பைக்குன்னு ஒன்று வச்சுருந்தாலும் அதுதானே இது. 1126K கைஸ். நம்ம இப்போ எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்துப்போம். டெம்ஸில் எக்யூப் பெஸ்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் 2 இருக்கா. இது அப்கிரேட்ஸில் போயிட்டு பேக் பேக் வந்து 5 ஸ்லைம்ஸ் 250K வருமா. 4 ஸ்லைம்ஸ் வச்சுருக்கேன் நான். பிக்கு ஸ்லைம்ஸு ஓயோ என்ன க்ளோஸ் கைஸ். புரியுது கைஸ், நல்லா தான் போகுது இந்த கேமு. இப்படி நல்லா இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போடுங்கடா 2 பேர் வரானுங்க. சூப்பர் அப்பு போடுங்கடா அவனை. இப்போ கார்டன் ஆஃப் பேன்பர்ன்லாம் என்னால் போட முடியாது. கார்டன் ஆஃப் பேன்பர்ன் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நல்ல கண்டென்ட் தான். ஏன்னா காசு வேணும், அதுக்கு காசு இருந்தால் தான் கார்டன் ஆஃப் பேன்பர்ன் போட முடியும். லைக் தி கேம் அண்ட் ஜாயின் குரூப் ஃபார் 1 லக். ஏய் நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு. ஐயோ 4000ல் 1. போ காய்ஸ், லக்கு நம்ம பக்கம் தான் இருக்குது போல இருக்கு. எம்மா எவ்வளோ பெரிய இது. எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்துப்போம். ஃப்ராங்கன்ஸ்டைன் பின்னாடி போயிட்டு அவனை அடிங்கடா. ஒருத்தனே விடுறதா இல்லை இன்னைக்கு. அடிங்கடா, போட்டு தாக்குங்கடா. அவனை போட்டுடா. இவனா நான் வந்துனே இருக்காங்க. ஆனால் இதோட அதிகமாக நம்மளுக்கு வேணும். நீங்கள் லேட் ஆக்குறானுங்க கொஞ்சம். இதோ இவனை அடிங்கடா. இதோ இவன்டா இன்னொருத்த வருவானே அவங்க. இதோ வரான் பாருங்க. இவனை அடிங்கடா. நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் வால்கனோ. இன்னும் 4 பேர் அடித்தா போதும். இதோ வாடா, ஒருத்தன் வரான் பாரு. இதோ இவனு 2 பேரும் அடிடா. நம்மளாம் வேணாம், நம்ம போய் வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம்டா. வாங்கடா. 50,000 கொடுத்து வாங்கியாச்சு காய்ஸ். வால்கனோக்கு வந்தாச்சு. நியூ ஐலாண்ட் ஃபவுண்ட் வால்கனோ. இவ்வளோ ஸ்பீட் ரன் பண்ணுறோம் நாங்கள். என்ன எதுவும் ஆகாதா? என்னப்பா இது வரைய மாட்டேங்கிறான்னு நினச்சா வந்துட்டானுங்க. கூப்பிட்டு இப்படி யாரானுங்க. 4000. ஐயோ என்னம்மா காசு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பெருசாக தான் இருக்கும் நினச்சேன். நீங்கள் 4000 தரீங்கன்னா அப்படின்னா அது 400K மேலே இருக்கும்னு நான் நினச்சேன். 100K மேலே இருந்தால் தான் அவனுங்க இவ்வளோ தருவானுங்க. அப்புறம் 100K இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இப்போ சஃபர் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேம்காரன் காணே. இவன் அடுங்க இருங்க, நான் பேக் போய் பார்த்துட்டு வரேன். எதுவுமே பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். சஃபரி இங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே போனார்? ஏஃப்கே போயிடுவோமா? நம்ம இண்டெக்ஸில் போய் பார்ப்போம். டே பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் பிக்கு ஹியூஜி ஷைனி இன்வெர்ட்டரா? ஆனால் குவாட்ரில்லியன் கணக்குலலாம் இருக்குது. ஐயோ அதெல்லாம் நம்மளாம் எடுக்கிறதா இல்லைப்பா. ஸ்லைம் ஆரஞ்சு நல்லா தான் இருக்குது இந்த கேமு. இதே இந்த ஸ்லைம்ஸ் செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒருத்தர் சாப்பிட்றான். போய் ஒருத்தர் செத்துட்டான். இல்லை என்னடா இவ்வளோ கூட்டம் மாறிங்க? தப்புடா, இதெல்லாம் பாவண்டா அவனுங்க. ஒருத்தங்கால் ரீஜெனரேட்டே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. தெரியாமல் வாங்கிட்டோமோ? 13 தான் இருக்கு இவனுக்கெலாம். இருங்க
அப்கிரேட்ஸில் போயிட்டு 4 ஸ்லைமாக மாற்றலாம். லூட்டில் 7 பிக் ஸ்லைம்ஸா, 5 ஸ்லைம்ஸ்க்கு இதுவா, பிக் ஸ்லைம்ஸு, ஹியூஜ் ஸ்லைம்ஸு, இப்போ நிறையா இருக்குது. பிக் ஸ்லைம்ஸாக மாறினாங்கன்னா இருங்க, இங்கே எப்படி இண்டெக்ஸ் போய் பார்ப்போம். ஹியூஜ் பிக் தானே நம்ம வாங்கினோம். பிக் ஸ்லைம்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன இது? கிடச்சா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இவன் வந்து இதானா? செத்துட்டானா? இல்லை பயந்துட்டோம் ஒரு செகண்டில். என்ன செத்துட்டானா? ஐயோன்னு. ஏன்னா செத்துட்டா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கைஸ், இந்த கேம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது? வாங்க போய் பார்ப்போம். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாருங்க. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பேசுறது காதுல கேட்காது. 2 போதும். காத்திருந்து காலங்க கொக்கி விடு, அந்த மாதிரி தான் இருக்கு. நீ யாருப்பா? எங்கப்பா இருந்து வர? என் ஊருப்பா, தள்ளுப்பா, உள்ள போப்பா. ஆபி பண்ணலாமா? ஆபி ஆரஞ்சு நம்மளை தேடி தான் வரானுங்க. அப்படிங்கிற நீங்களே தனியாக போய் ஆடிங்க. கொஞ்சம் ஒருத்தன் வேணாம் பாரு. அப்படின்னா கைஸ், நம்மளுக்கு காசு சேர்க்கறதுக்குள்ள 50 வருஷம் ஆயிரம் போல இருக்கு. அவ்வளோ ஸ்லோவாக தான் இருக்கு. கைஸ் இருங்களேன், அப்கிரேட்ஸ் போக வேண்டியது தான். போயிட்டு ஃபார் எனிமீஸ் ஆக்டிவேட்டட். இன்னும் 5 எனிமீஸ் எல்லாரும் வச்சு அடிக்கலாங்களே. என்ன வீட்டுக்கு சொல்லி போயிடுச்சு. அதுக்கு நான் போய்க்கியா 100 யூஸ் பண்ணணும். இன்னும் ஃபாஸ்ட்டாக அரைக்கிறாங்க. அவ்வளோ வெறி இந்த ஃப்ளேம்ஸுக்கு. அப்படிங்களா? அப்கிரேட்ஸ் போய் பார்ப்போம் கைஸ். நம்ம ஏதாச்சும் புது ஸ்லைம் கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்க முடியுது. 5 ஸ்லைம்ஸ் மட்டும் 250க்கு லூட்டு. ஏன் வாங்கி தான் கழுவணும். வாங்க வாங்க 100 ரூபா கொடுத்தா கிடைக்குது. 4000 கிடைக்குது. கரன்சி பேக் பேக் போட்டு ஐட்டம்ஸ் போட்டு 2 நிமிஷத்துக்கு இருக்கேன். 1 நிமிஷம் எவ்வளோ கிடைக்குது? 1 நிமிஷம் எவ்வளோ கிடைக்குது? இவ்வளோ கிடையாது. கரன்சி பூஸ்ட் கண்டுபிடிக்கணும். லக்ஸஸ்
அடிங்கடா நான் இங்கே தான்டா சுற்றுவேன். அது என்ன சீஸா? அது சீஸ் அடிச்சுட்டாங்க. டேய் அங்கே ஒருத்தன் இருக்கான்டா, அவனை மதிக்காமலே வரீங்க. என்னடா வீட்டில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருந்தால் கிடச்சிருக்கும். சரி கைஸ், இருங்க கைஸ், ஒன்று சொல்லணும். நிறுத்துறாரு பார்ட் 2 வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். எல்லாருக்கும் பாய்.